மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு கே செங்கோட்டையன் அவர்கள், திரு கே ராஜு அவர்கள், திரு பி தங்கமணி அவர்கள், திரு SP வேலுமணி அவர்கள், திரு D ஜெயக்குமார் அவர்கள், திரு CV சண்முகம் அவர்கள், திரு KP அன்பழகன் அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி கொண்டாடி
తమిళనాడు ముఖ్యమంత్రిగా పళనిస్వామి ప్రమాణ స్వీకారం పూర్తయింది. కాసేపట్లో మంత్రులు కూడా ప్రమాణ స్వీకారం చేస్తారు. పళనిస్వామి ప్రమాణ స్వీకారం మొదలైన తర్వాత చిన్నమ్మ అంటూ పెద్ద ఎత్తున నినాదాలు చేసిన செல்லூர் கே ராஜு என்னும் நான், பி தங்கமணி என்னும் நான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், டி ஜெயக்குமார் என்னும் நான், சி.வி. சண்முகம் என்னும் நான், கே.பி. அன்பழகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் திண்டுக்கல் சி. சீனிவாசன் என்னும் நான், கே.ஏ. செங்கோட்டையன் என்னும் நான், செல்லூர் கே ராஜு என்னும் நான், பி தங்கமணி என்னும் நான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், டி ஜெயக்குமார் என்னும் நான், சி.வி. சண்முகம் என்னும் நான், கே.பி. அன்பழகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.